இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி செய்யலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இருக்கட்டும், ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இந்த வதக்கி வச்சதையும் போட்டு அரைச்சிட்டு தாளிப்புக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியில் கொட்டி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இந்த குடமிளகா நம்ம ஃப்ரைட் ரைஸில் போட்டாலும் சரி, அதில் போட்டாலும் சரி, இதை எடுத்துடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வதக்கி அரைச்சிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.